அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர் கிளாஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் யானை வாங்கணும்னு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. சங்கிலி போட்டு கட்டுறதுக்கு ஒரு தூண் வேணும். வீட்டில் தூண் இருக்கா, பில்லர் இருக்கா? தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆசைப்படுவதில் எவ்வித தவறும் இல்லை. ஆசைக்கு தகுந்தாற் போல உங்கள் திறமையையும் தகுதியையும் வளர்த்து கொண்டீர்களா? இவ்வளவுதான் என் கேள்வி. எல்லாருக்கும் கடவுளாகணும்னு ஆசை. கடவுளுடைய குணம் என்ன? பிறர் நலன் கருதி வாழ்வது. அது ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டீங்க, மற்றதெல்லாம் பண்றீங்க. பிறர் நலன் கருதி வாழாதவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இவ்வளவுதான் என் கேள்வி. பதில் சொல்லுங்க. பிறர் நலன் கருதி வாழாதவன் இறைவனாக இருக்க முடியுமா? எப்படி இறைவனாவீங்க? இப்ப இறைவன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு? ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், அருள் செய்யணும், வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும், பாரபட்சம் பார்க்க கூடாது, பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. அவங்க தானே இறைவன். எஸ் ஆர் நோ? இப்ப இந்த இறைவனுடைய குவாலிட்டி இப்ப என்னன்றது புரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இறைவனா மாறணும்னு ஆசைப்படுறீங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான்? இறைவனின் தன்மை அறிந்து அம்மயமாதல். அப்படின்னா என்ன? இறைவன் என்ன குணத்தில் இயங்குகின்றாரோ அதை புரிந்து கொண்டு அந்த குணத்தினை வளர்த்து கொள்ளுதல். இதற்கு பேர் தான் இறைநிலை. ரொம்ப சிம்பிள். நான் மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்று ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்கின்றேன். நான் மெடிடேஷன் பண்ணதை விட என் வாழ்க்கையில் இத்தனை அருளையும் இத்தனை ஆற்றலையும் சிறு வயதில் பெற்றதற்குண்டான மாபெரும் காரணம் என்னன்னா, உண்மையாகவே என் மனதில் இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இறைவன் அந்த மேஜிக்கை எனக்காக பண்றார். உங்களால் ஒருபோதும் அதிசயம் செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அது ஆணவம், அது அகங்காரம். அதிசயம் உங்கள் மூலமாக நிகழ்த்தப்படும். அவர் பார்க்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு புரியல இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திடுவார். ஆனா பார்க்கிறார். மாறுறியா? அதைத்தான் பார்க்கிறார். அதிசயம் ஏன் தெரியுமா செய்யறாரு? இப்போ வந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ண எய்ட்ஸ் கியூர் ஆகுது, ஆசீர்வாதம் பண்ண கேன்சர் குணமாகுது, ஆசீர்வாதம் பண்ண குழந்தை வருது, ஆசீர்வாதம் பண்ண 50 வருஷம் விற்க முடியாது வீடு விற்கிது, பல கோடி ரூபா பிஸ்னஸ். இதெல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல. ஏன் தெரியுமா? இது எதுவுமே நான் பண்ணல. நான் ஏதோ பணிவு தன்னடக்கத்தில் பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உண்மையாவே எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். யாரோ ஒருத்தர் என் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்கன்னா, ஐயோ நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளை நம்பி வந்து உட்கார்ந்துருக்காங்களே, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். இறைவா, இந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை கொடுத்து அருள் செய். எனக்கு அவ்வளோ மட்டும்தான் தெரியும். மேஜிக்கை பூரா இப்போ அவர் பண்ணுறார். நீ அந்த இறைவனுக்கு முருகப்பெருமான்னு பேர் வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு பேர் வச்சுக்கோங்க, அல்லான்னு பேர் வச்சுக்கோங்க, ஜீசஸ்னு பேர் வச்சுக்கோங்க, நீங்கள் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இறைவன் உங்களிடம் எதை எதிர்பார்க்கின்றார்? மனசு தாங்க. மனசை குப்பை மாதிரி வச்சிருந்தீங்கன்னா விளங்குமா அந்த வீடு? விளங்குமா? இப்போ நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்றேன், வாங்க இந்த பாத்ரூமில் வந்து படுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரம் பாத்ரூம்லேயே தூங்குன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களே பாத்ரூமில் படுக்க மாட்டீங்க. உங்கள் மனசு பாத்ரூமோட எவ்வளவு கேவலமாக கன்றாவியாக நாராசமாக இருக்குது. இருக்கா இல்லையா? பட்டை இட்டுக்கொண்டு விபூதி இட்டுக்கொண்டு ருத்ராட்சம் போட்டு விட்டால் மட்டும் நீங்கள் தூயவர் என்று அர்த்தம் கிடையாது. புரியுதா? அதெல்லாம் ஏமாத்து வேலை. எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு சொல்ல வரல. மனம் தூய்மை அடைய வேண்டும்.
எத்தனை சித்தர்களுடைய உடல் தூய்மையாக இருக்காது. ஆனா எப்படி இறையருளை பெற்றாங்க? புண்ணு வரும், புழு ஊறிட்டு இருக்கும், பல பேர் குளிக்க மாட்டாங்க, மண்டெல்லாம் கன்றாவியா இருக்கும். ஆனா நினைத்தால் நல்லது நடக்குது, தொட்டா நல்லது நடக்குது. எப்படி? மனம் சுத்தமாக இருக்கின்றது. தேக சுத்தம் அவசியமே இல்லை, அதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல எந்த சுத்தம் முக்கியம்? இப்போ நிறைய மென்டலுங்க சுற்றிட்டு இருக்குதுங்க. நல்லா மேக்கப் பண்ணிட்டு, சிவி சிங்காரிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நல்ல காஸ்ட்லி காரில் கெத்தாக போயிட்டா அகங்காரம் இன்னும் ஜாஸ்தி தான் வரும், கம்மியெலாம் ஆகாது. ஏன்? இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தனியாக வேற லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கிறன்றதை விட பெரிய அகங்காரம் இந்த உலகத்தில் என்ன கருமம் இருக்க போகுது? டே முட்டா பயில ஊருடன் ஒத்துவாள். இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி இருந்து பழகு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். என்ன சொல்றார் திருவள்ளுவர்? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்படின்னா என்ன? நீ எவ்வளவு பெரிய ஞானியா வேணா இருந்துட்டு போ, ஆனா அன்றைய உலகம் 2026 பிப்ரவரி 1 இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் உன்னை போல் ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்கிறார். பல பேர் வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிற காரணம் அதுதான். என்னன்னா, இக்கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல தங்களை தகவமைத்துக் கொள்வதில்லை. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். தகவமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தகவமைப்பு அப்படின்னா என்னன்னா, அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன்ல சிந்தனை நோக்கம் சரியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரோலே மாத்தி பிளே பண்ண தெரியணும். இட்ஸ் a கேம். அம்மானா நீங்க வீட்டுக்கு போனாலும் அம்மாவாவே இருக்கீங்க, டீ கடைக்கு போனாலும் அம்மாவாவே இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போனாலும் அம்மாவாவே இருக்கீங்க, ஃப்ளைட் ஏறினாலும் அம்மாவாவே இருக்கீங்க. வாழ்க்கையில் ஒன்றும் கற்றுக்க முடியாது. மென்டாலிட்டி தானுங்க. மென்டாலிட்டியை மாற்றி மாற்றி ப்ளே பண்ணணுங்க. ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா பேசஞ்சராக மாறிடணும். ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கார் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா டிரைவராக மாறிடணும். காரை விட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெடஸ்ட்ரைன்ஸ் பாத்வேல நடக்கக்கூடிய பாதசாரிகளாயிரணும். கோவிலுக்கு போகிறீங்கன்னா பக்தனாயிரணும். கோவில் கருவறைக்குள்ளேயே போகிறீங்கன்னா பூசாரி ஆயிரணும். இப்போ எவ்வளவா மாறுறீங்க? எத்தனை பேர் இப்படி மாறிக்கிட்டே இருக்கீங்க? மாற முடியாது உங்களால். இதற்கு பெயர் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், விச் மீன்ஸ் நீர் போல இருத்தல். எவன் ஒருவன் நீர் போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை தகவமைத்துக் கொள்கிறானோ, இன் எ குட் வே, நல்ல நோக்கத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன். இதை தப்பாக பயன்படுத்திங்கன்னா மிதி உழுகும் இறைவன்ட்டு, அது வேற கதை. எதை வேணால் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். தர்மத்துக்கும் பயன்படுத்தலாம், அதர்மத்துக்கு பயன்படுத்தலாம். எப்போது நீங்கள் இந்த மென்டாலிட்டி மாற்றி மாற்றி ப்ளே பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கலையோ, சுச்சுவேஷன் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணணும். எங்கே எப்படி ப்ளே பண்ணணுன்றது தெரியணும். இது நீங்கள் தெரியலனா பல கற்றும் கல்லார் அறிவிலாதார், திருவள்ளுவர் சொன்னது போல. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள்
கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.